வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிவிப்பு. தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் போர், எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை. தீப்பந்தங்களை ஏந்தி அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பயண வழித்தடத்தில் மாற்றம், மேலும் சில மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழி மூடல். மத்திய கிழக்கிலிருந்து வரும் இளைஞர்கள் மீது கண்காணிப்பு, அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரிடமும் இலங்கை வேண்டுகோள். ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக கட்டார் அறிவிப்பு. அவசர தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. 5 மாதங்களில் 2 தொன் போதைப்பொருள் பறிமுதல். நாட்டில் 52 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு. உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட, குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615 0212224616. எதிர்காலத்தில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவுகின்ற இஸ்ரமின்மை காரணமாக ஈரான் ஹார்மோஸ் சந்தியை மூட முயற்சிக்கும் சூழலில் உலக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் உலக எரிபொருள் போக்குவரத்தில் முக்கிய புள்ளியான ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் முயற்சிக்கின்றது. அந்த சூழ்நிலைகளுடன் எழுந்துள்ள இஸ்ரமின்மையை எதிர்கொண்டு இன்று உலக எரிபொருள் விலைகளும் அதிகரித்துள்ளன. எதிர்காலத்தில் எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலைமை குறித்து உள்நாட்டு சந்தையில் எண்ணெய் விலையில் இந்த நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய நெருக்கடி நிலை ஏற்பட்டால் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 5 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. கட்டார் நோக்கி பயணித்த விமானம் அபுதாபியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அதன்படி மஸ்கட் விமான நிலையம் மற்றும் துபாய் விமான நிலையத்திற்கு தலா 2 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. அதே நேரத்தில் ஒரு விமானம் ரியாத் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதற்கிடையில் பிட்சேர் விமானம் துபாய்க்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் குவைத், அபுதாபி மற்றும் டோஹாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தரையிறங்க ஏதேனும் விமானங்கள் கோரப்பட்டால் மத்தள விமான நிலையமும் கட்டாயக விமான நிலையமும் தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேலும் சில மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வெளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வணிக விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றமை, தாமதமாகி வருகின்றமை அல்லது திருப்பி விடப்படுகின்றமை இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக அந்த பிராந்தியத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வருகின்ற அனைத்து இளைஞர்களும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தூதரகங்களுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற பதற்றத்தை தணிக்க வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. மத்திய கிழக்கின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்து இலங்கை மிகவும் கவலை கொண்டுள்ளது. பதற்ற நிலையை தணிக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து தரப்பினரையும் நாம் தொடர்ந்தும் கோரி வருகின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் தொடர்பட்ட அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதுடன் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் அதனை பேணவும் தீவிர ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபடுவது அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய தளமான அல் உதை விமான தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை கட்டாரின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது.
இந்த தாக்குதல் உயிரிழப்புகளோ அல்லது பொருட்சேதங்களோ ஏற்படவில்லை என்று அமைச்சர் உறுதிப்படுத்தினார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC நேற்று அல் உதைன் தளத்தின் மீது வலிமையான மற்றும் அழிவு தரக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் இது அமெரிக்காவின் ஈரான் அணு உலை வசதிகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இருந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அன்று முதல் 10 ஏவுகணைகள் வரை இலக்கு வைத்து வீசப்பட்டதாக பல்வேறு அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் இவை கட்டாரின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்பட்டன. இந்நிலையில் கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் மாஜித் அல் அன்சாரி இதுபற்றி கூறுகையில், இந்த தாக்குதலை கட்டாரின் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் பகிரங்க மீறல் என்று கண்டித்து நேரடியாக பதிலடி கொடுக்கும் உரிமையை கட்டார் கொண்டிருப்பதாக அறிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கட்டார் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியதாகவும் அறிவித்தார். ஈரான் இஸ்ரேல் போரின் விளைவுகள் குறித்து ஆராய்ந்து தேர்வுகளை வழங்க தேசிய பாதுகாப்பு பேரவையை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறப்பு அறிக்கையொன்றை நேற்று வெளியிட்டு அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். பாரசீக வளைகுடாவை அரபிக்கடலுடன் இணைக்கின்ற ஹார்மோஸ் நீரிணை மூடப்படுவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளில் கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் ஈரானிய நாடாளுமன்றத்தின் முடிவுகளின்படி ஹார்மோஸ் நீரிணையை மூட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 20-30% அதிகமானவை மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 3-1 அதிகமானவை இந்த நீரிணை வழியாக செல்வதால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயரும் என்று பல கட்சிகள் எச்சரிக்கின்றன. ஒரு நாடு என்ற வகையில் நாம் வேடிக்கை பார்க்காமல் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை நடத்தி எழுந்துள்ள கடுமையான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவை வழங்கி ஒத்துழைத்து உதவி செய்யுமாறு பொதுமக்களிடம் பகிரங்க கோரிக்கையொன்றை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைத்துள்ளனர். மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அமைதி வழியில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி செம்மணியில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து 3 தினங்கள் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடர் போராட்டம் இரவிரவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொதுமக்களுக்காக பொது அமைப்பாக முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்திற்கு பண உதவி தவிர்ந்த தங்களாலான ஏனைய உதவிகளை வழங்கி போராட்டத்திற்கு ஒத்துழைத்து ஆதரவை வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமான உதவிகளாக மக்கள்கிட்ட இருந்துதான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அணையா விளக்கு தான் எங்களுக்கு முதன்மையானதாக இருக்கின்றது. அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், திரி, அதை வீட்டிலிருந்து உங்களால் பெறக்கூடிய அளவு கொண்டு வந்து எங்களுக்கு பெற வேண்டும். மக்கள் அவ்வாறு தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அரை போத்தல் தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு 4 திரிப்பைகள் அப்படிதான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதும் தொடர்ந்து அந்த தீபத்தை நாங்கள் எரிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தாகசாந்தி, தண்ணீர் போன்ற விடயங்களையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். யாரிடமிருந்தும் பண உதவிகளை நாங்கள் இதுவரை கோரவில்லை. நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பொருள் உதவியாக, சரீர உதவியாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அல்லது இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும். தற்பொழுது எங்களை இதுக்கு வந்து மின்பிறப்பாக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தேவையான பெட்ரோல் கோரியிருந்தோம். பெட்ரோலை தன்னார்வலாக சிலர் கொண்டு வந்து தந்திருந்தார்கள். அவ்வாறான பொருளுதவியையே நாங்கள் கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து 3 நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இதேவேளை யாழ் செம்மணி பகுதியில் இடம்பெறும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் உகந்தாட்சிமட பாலத்திற்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. நேற்று மாலை ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு இலங்கை தமிழரசுக் கட்சி, மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்று பல தரப்பினர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
அணையா தீபம் ஆர்ப்பாட்டத்திற்கு தமது பூரண ஒத்துழைப்பை தருவதாக வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எமது தமிழகத்திற்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பின் முக்கிய ஆதாரமான செம்மணி மனித புதைகுழி எச்சங்கள் என்று சர்வதேசத்திற்கு எடுத்து கூறும் இந்த 3 நாள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வது ஒவ்வொரு தமிழரின் வரலாற்று கடமை என்று கருதி வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்கம் தம்மால் இயன்ற பூரண ஒத்துழைப்பை தருவதாக அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை. கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு 12 வருட சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை. தொடர்புகளுக்கு கனடா 001-416-666-1855, இலங்கை 077-200-230. மாலைதீவு ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு கல்விசார் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அவர்கள் ஜூன் 27 வரையில் இலங்கையில் தங்கியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களின் இந்த கல்விசார் விஜயத்தின் சிறப்பு கவனம் செலுத்துகின்ற பகுதிகளில் ஆவண காப்பகங்கள் மற்றும் பதிவேடுகளை பேணுதல் மற்றும் பாதுகாப்பு, களஞ்சிய முகாமைத்துவம், இன்வென்டரி நிர்வாகம் மற்றும் கையிருப்பு பாதுகாப்பு ஆகியவை அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது அவர்கள் தேசிய ஆவண காப்பக திணைக்களம், இலங்கை சுங்கம், திம்ரிகஸ்யாய பிரதேச இலக்கம், இலங்கை பாராளுமன்றம் ஆகிய இடங்களுக்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசர தொலைபேசி இலக்கமான 119 இலக்கத்தை தவறாக பயன்படுத்தி தவறான முறைப்பாடுகளை அளிக்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது அவசர காலங்களில் போலீஸ் 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அணுகும் திறனை குறிக்கின்றது என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டாலோ அல்லது போலீஸ் அதிகாரிகளின் உடனடி உதவி தேவைப்பட்டால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்தும் நோக்கில் 2004ஆம் ஆண்டு காவல்துறை அவசர தொலைபேசி எண் 119 அறிமுகப்படுத்தப்பட்டது என்று இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அண்மையில் வந்த அழைப்புகளை பொறுத்தவரையில் போலி முறைப்பாடுகளை அளிப்பதன் மூலமும் போலீசாரினால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய முறைப்பாடுகளை தவிர பிற உடனடி சேவைகளுக்கு அனுப்ப வேண்டிய முறைப்பாடுகளை அளிப்பதன் மூலமும் இந்த சேவை தவறாக பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற பொய்யான முறைப்பாடுகள் பதிவு செய்ய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் டெங்கு அதிகரிப்பதன் காரணமாக ஜூன் 30 முதல் ஜூலை 5 வரையில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 27,207 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 15 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5 மாதங்களில் சுமார் 2 தொன் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். எதிர்வரும் 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரையில் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் சோதனைகள் குறித்து பதில் போலீஸ் மா அதிபர் விளக்கமளித்தார். இதற்கமைய இதுவரையான காலப்பகுதியில் 1,253 கிலோகிராம் ஹெரோயினும் 2,121 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 12,439 கிலோகிராம் கஞ்சாவும் 22 கிலோகிராம் ஹொகெயினும் 1.6 மில்லியன் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 52 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.